வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் விரும்பாத ஒன்று நடந்துதான் தீருமென்றால் வருந்தி என்ன பயன்? இந்த கருத்தை இப்போது நாம் சிந்திப்போம். கவலை என்பது என்ன என்று வாழ்நாள் முழுவதும் தெரியாமலேயே வாழ்ந்து முடிந்தவர் யாருமே இல்லை. ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்த மனித குலத்திலே நாமும் ஒருவர்தான். பல காரணங்களால் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. அப்படி வரும்போது தவிப்பு, துன்பம், துக்கம், துயரம், வருத்தம், வேதனை, சோகம், ஒரு உணர்ச்சிக்கு எத்தனை வார்த்தைகள், எத்தனை வகை வடிகால்கள். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு தவிப்பு வருகிறதே. என்னாகுமோ, எப்படி நடக்குமோ, எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டுமே என்று விளைவு வரும் முன்னேயே வந்து சேரும் கவலை. இது கவலையின் முதல் பரிமாணம். ஒரு செயல் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை, மாறாக பாதகம் வந்து சேர்ந்தது. அதனால் துன்பம் வருகிறது. இதில் தாங்க முடியாத துன்பத்தின் அழுத்தம் துக்கம், தொண்டையை அடைக்கின்ற துக்கம். ஏதாவது செய்யவில்லை என்றால் இருதயமே நின்றும் போகலாம். அப்படி நேர்கின்ற நேரத்தில் அடக்கியும் முடியாமல் அழுகை பொத்துக்கொண்டு வருகின்ற துக்கத்தின் வடிகால் துயரம். சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும் என்பார் கண்ணதாசன். மேலும் சுடு சொல்லால், செயலால் அடுத்தோர் நம்மை தாக்கும்போது வருவதும் வருத்தம். அதுக்கு நான் காரணமா தெரியவில்லை. ஒருவேளை நான் தான் காரணம் என்றாலும் அதை பேசாமல் செய்யாமல் தவிர்த்திருக்கலாம். ஏன் முடியவில்லை? அடுத்து வலியால், நோயால் உடல் படும் துன்பம், வேதனை. ஒரு வழியும் தெரியவில்லை, ஒரு உதவியும் கிடைக்கவில்லை என்று மனதின் தவிப்பு நீள்வது சோகம். இப்படி கவலை என்ற ஒன்றே பல பரிமாணங்களை காட்டுகிறது. சரி, மனிதனை தவிர மற்றெந்த ஜீவனும் இந்த அளவுக்கு துன்பத்திற்கு ஆளாகிறதா? இல்லையே. இதை பெற்ற மனித இனம் பெருமைப்படுவதா அல்லது இறப்பு என்று வருத்தப்படுவதா? மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்றார் கண்ணதாசன். மனம்தான் கவலைக்கு காரணம். மனதை வென்றுவிட்டால், வெல்லும் கலை தெரிந்துவிட்டால், கவலையின்றி வாழும் சுகம் எப்படி இருக்கும்? அதைத்தான் மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். மகரிஷியின் சரித்திரத்தில் தவமிருந்து பெற்ற பிள்ளை அல்லவா? அந்த மகனுக்கு ஒரு சோறுதலை கூழ் தர முடியாத வறுமை வாழ்கிறோமே என்ற வருத்தம் மகரிஷியின் பெற்றோருக்கும் இருந்தது தானே. பெற்றோர்கள் கவலைப்பட்டார்கள். ஆனால் மகரிஷி கவலைப்படவும் இல்லை, பொறுப்பில்லாமல் தெரியவும் இல்லை. ஏனென்றால்
கவலைக்கும் பொறுப்பற்று இருப்பதற்கும் ஒரு லேசான திரை உண்டு. பொறுப்பற்றவர்கள் எல்லாம் கவலை இல்லாமல் தானே இருக்கிறாங்க. அவர்களை கவலை இல்லாத மனிதன் என்று பாராட்ட முடியுமா? பொறுப்பும் இருக்க வேண்டும், ஆனால் கவலை இருக்கக்கூடாது. அதற்கு என்ன தீர்வு என்பதை மகரிஷி தன் வாழ்க்கையே சோதனை களமாக கொண்டு ஆராய்ந்து நமக்கு வாழ்க்கை முறையை தந்திருக்கிறார்கள். கடின உழைப்பின் மூலமே வறுமையை விரட்ட முடியும் என்ற தெளிந்த நம்பிக்கையோடு நெசவு கற்றார். சின்ன சின்ன இழைகள் பின்னி பின்னி வருகின்ற கைத்தறி சேலையை மகரிஷி நெய்வதற்கு கற்றுக்கொண்ட வயது வெறும் 7. பின்னாளில் எளிமையான வார்த்தைகளை பின்னி பின்னி கவிதைகள் புனைந்து தத்துவங்கள் பொழியத்தான் இந்த தரிணையும் அனுபவமோ இருக்கலாம். 10 வயதில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை தறியிலே நெசவு செய்து தந்தையை விட 3 மடங்கு உற்பத்தி செய்து குடும்ப வறுமையின் சுமையை குறைத்தார் மகரிஷி. விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும் என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகள் மகரிஷியின் சிந்தனையின் பிரதிபலிக்காக கூட இருக்கலாம். அதாவது பொருளாதார கவலையை தீர்க்கும் அருமருந்து உழைப்பு அன்றி வேறில்லை. சில நாட்களிலே தறி நெய்து வறுமையை போக்கிட முடியாது என்று கண்டு வேறு தொழில் செய்ய கல்வி அவசியம் என்பதையும் உணர்ந்து காலை உணவுக்கான காலணாவை மிச்சப்படுத்தி மாதம் 7.5 அணா சேர்த்து தந்தையிடம் ஒரு அரையணா வாங்கி 8 அணா சம்பளம் தந்து ஆங்கிலம் பயின்றார். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்றார் பட்டுக்கோட்டை. இப்படி பிறப்பில் கொண்டு வராத திறமையை வளர்ப்பில் வெளியே வாங்கித்தான் நாம் வளம் பெற வேண்டும். இது பொருளாதார கவலையை தீர்க்கும் 2வது மருந்து. அதாவது எந்த தொழிலில் உழைப்பது, அதற்கான தகுதியை எப்படி வளர்த்து கொள்வது என்ற அறிவு 2வது மருந்து. சரி, தகுதிக்கு தகுந்த வேலையும் உழைப்புக்கு தகுந்த கூலியும் இல்லையே என்பது இன்றைக்கு பலரது கவலை. என்ன செய்ய முடியும்? வாய்ப்பு வரும் வரைக்கும் காத்திருப்புதான் சாத்தியம். மகரிஷிக்கு தபால் அலுவலகத்தில் ஒரு தகுதி உள்ள வேலை கிடைக்கவில்லை, ஒரு சிறு வேலை கிடைத்தது. வருகின்ற பதிவு தபால்களை பிரித்து குறிப்பிடுகின்ற வேலை. அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு வேலை உயர்வு கிடைத்தது. வேலை கிடைத்தாலும் வந்த வருவாய் போதவில்லை. என்ன செய்தார்? பகலில் தபால் அலுவலகத்தில் வேலை, காலையும் மாலையும் வாடகை தறியில் நெசவு என 2 வேலைகளை செய்தார். 3வதாக ஒரு வேலை வந்து வாய்த்தது. திண்ணைப்பள்ளியில் மாலை நேர பணி. அதையும் ஏற்று உடல் சிரமமுள்ள தறி வேலை குறைத்து கொண்டார். பொருளாதார கவலை தீர்க்கும் 3வது மருந்து எவ்வளவு நேரம் உழைப்பது என்ற நிர்பந்தம். 15 மணி நேரம் உழைப்பதா என்றாலும் வினை பயன் மாற்று வழியை திறக்கும் வரைக்கும்
காலமகள் கண் திறக்கும் வரைக்கும் உழைத்துத்தான் ஆக வேண்டும். இது 3வது மருந்து. அடுத்து மகரிஷிக்கு சுயமாக தொழில் செய்யலாம் என்ற எண்ணம் வந்தது. அதற்கு கற்று வைத்திருந்த சித்த மருத்துவ அறிவு துணை செய்தது. அதை கொண்டு பல்பொடியும் தாம்பூல மாத்திரையும் தயார் செய்து அலுவலகத்திலேயே விற்பனையும் செய்தார். அதில் 10 ரூபாய்க்கு 30 ரூபாய் லாபம் கிடைத்தது. நல்ல வருமானம் அல்லவா? அதனால் திண்ணைப்பள்ளி வேலையை விட்டுவிட்டார். பொருளாதார கவலையை தீர்க்கின்ற ஆர்வத்தில் உடலை கெடுத்து கொள்ளக்கூடாது என்பது 4வது பாடம். ஒரு கவலையின் தீர்வு அடுத்த கவலைக்கு வித்தாகிவிடக்கூடாது. அதாவது உழைப்பதில் அளவு வேண்டும் என்ற தெளிவு. 15 மணி நேர உழைப்பை நிரந்தரமாக்கிக் கொள்ளக்கூடாது என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமான அறிவுரை. இப்படி வறுமையின் கணக்கை முடித்து வளர்ச்சியில் கால் பதித்ததால் கவலை பறந்தது, மகிழ்ச்சியும் வந்தது. கவலை அப்லோடு ஆனது, மகிழ்ச்சி டவுன்லோடு ஆனது. ஏன்? கவலை டெலிட் செய்யலாம் அல்லவா? டெலிட் செய்துவிட்டால் மீண்டும் வராது. அப்லோடு செய்கின்ற போது மீண்டும் வரும். அப்போ கவலை அப்லோடு தான் செய்ய முடியுமே தவிர டெலிட் செய்ய முடியாது. திரும்பவும் வரலாம். வந்தது வந்தே விட்டது. மகரிஷிக்கு 22 வயசு அப்போ அவருக்கு. நண்பர் நாராயணனுடன் கடலில் நீராடி கொண்டிருந்த போது பெரிய அலைகள், அது ஒரு அலையிலே சிக்கி நாராயணன் இறந்து போனான். மகரிஷி எவ்வளவோ போராடியும் விதியின் முன்னே வீழ்ந்துதான் போனார். நாராயணனின் விதி மகரிஷியின் முயற்சியை வென்றது. ஒரு கணம் உணர்ச்சி வயப்பட்டு நானும் அவனோடு இறந்து போனால் என்ன என்று நினைத்தார் மகரிஷி. இந்த கவலையிலிருந்து மீண்டு வர சில காலம் ஆனது. சஞ்சலம் ஏன்? அந்த தனி கருணை கடவுளிடம் நாமும் பரப்பவர்தான், நாளையோ மறுதினமோ என்று மனதை தேர்த்தி கொண்டு அடுத்த பணியை பார்த்தார். அடுத்த வருஷம் 23 வயசு. தந்தையின் பூலோக வாழ்வு நிறைவு பெற்றது. அடுத்த பேரிடை. தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. ஒருவராக வாடுகின்றோம், பிரிவதற்கோ இதயமில்லை. பிரியும் போது பெருகும் கண்ணீர் பேசும் பேச்சில் வருவதில்லை. எல்லாம் கண்ணதாசனின் அனுபவ வரிகள். கவலைக்கு முடிவு கட்டும் மருந்து குடும்பத்திற்கு எட்டுவது இல்லை. அதனால்தான் நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று என 2 மனம் வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டார் கண்ணதாசன். இவற்றை போல் மனித குலத்திற்கு எத்தனை விதமான தவிர்க்க முடியாத, அனுபவித்தே தீர்க்க வேண்டிய, மறக்க வேண்டிய கவலைகள். விட்டுவிடப் போகுது உயிர், விட்டவுடனே உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார் என்று தத்துவம் பேசிய பட்டினத்தாரும், ஐயகோ 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தாயை இனி எப்பிறப்பில் காண்பேன் என்று புலம்பினாரே. கவலையின் வலி காவிகளையும் விட்டதில்லை. ஆனாலும் கவலையிலேயே உலகம் மூழ்கிவிடவும் இல்லையே. காலமே மருந்தாகி மறதியால் மனிதத்தை காத்து வருகிறதே.
மறதி மட்டும் இல்லை என்றால் மனிதனுடைய நிலை என்ன ஆகியிருக்கும்? இந்த கவலைப்படும் கால நீளத்தை குறைக்கும் வழி ஒன்று உண்டு. எத்தனை நேரம் எத்தனை நாள் கவலைப்படுவது, இதை எப்படி குறைப்பது என்ற வழி ஒன்று உண்டு. அதை பிறகு கண்டெடுப்போம். அதுவரை நமது அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலைகளை ஆராய்ந்து மகரிஷி வழியில் மீள்வதற்கு முயற்சி செய்வோம், பயிற்சி செய்வோம். வாழ்க வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.